அனைவருக்கும் இனிய வணக்கம். நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நீட்டுக்கு தான் படிச்சுட்டு இருக்கீங்களா? நீட்டுக்கு படிக்கிறதுனா இது தவறு அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அது நல்ல விஷயம் தான். நீங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம். அல்லது பிடிஎஸ் டாக்டர் ஆகலாம். இது இல்லாம அ சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த மாரி படிப்புகள நீங்க எடுத்து வச்சு படிக்கலாம். அதற்கு நீங்க 5 1/2 வருஷம் கடின உழைப்ப போட போறீங்க. நீங்க ஒரு டாக்டரா வெளியில வரப்போறீங்க. இதற்கு மிக முக்கியமானது ஒரு தேர்வு அப்படின்றது நீட் எக்ஸாம். இத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீட் எக்ஸாம் எழுதுனா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மதிப்பெண் எடுத்தா ஜாப் கிடைக்கும். சரி, நீங்க வந்து மெடிக்கல் துறையில பணியாற்றணும். அதே நேரத்துல நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? அப்படின்னா, அதுல நெறைய படிப்புகள் உண்டு மெடிக்கல் துறையில. அதுல மிக முக்கியமான படிப்பு அப்படின்னு சொல்றது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயன்ஸ். பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி இன் யோகி சயன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இயற்கை மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான படிப்பு. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற மிக முக்கியமான படிப்பு. இத நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல, அடுத்த கேள்வி நம்ம மனசுல கண்டிப்பா வரும். என்னன்னா, "சார் இத நான் படிச்சா கண்டிப்பா ஜாப்‌க்கு போக முடியுமா?" அடுத்த கேள்வி. இதே கேள்விய நான் திருப்பி கேட்கிறேன். எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் நீங்க ஜாப் அப்படி எல்லா இடத்துலயும் நம்ம நினைக்கிற மாரி நமக்கு கிடைச்சிருமா? அப்படின்னா, அதுவுமே எம்பிபிஎஸ்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க? அதுல எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க? பிஜி பண்றீங்களா? இல்லையா? எம்எஸ், எம்டி அதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களான்றத பொறுத்து தான் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல தான் இதுவுமே. என்ன அப்டின்னா, அ இது முற்றிலும் மாறுபட்டது. ஆங்கில மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டது இது அப்டின்னு சொல்லலாம். ஆனா ஆங்கில மருத்துவமும் இதுல தெரிஞ்சுக்க முடியும். அதுல நீங்க எம்பிபிஎஸ் படிக்கும்போது நீங்க வந்து பாத்தாலஜி படிப்பீங்க. இது அ அட்டானமி, பிசியாலஜி, பாத்தாலஜி இதெல்லாமே படிக்கணும். சரிங்களா? அதே போல தான் இதுலயுமே எல்லாமே படிக்கிறீங்க அப்டின்றதுனால, இதுவுமே கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் நிகரான ஒரு கோர்ஸா தான் கண்டிப்பா பார்க்கப்படுது. நீங்களுமே ஒரு டாக்டர் அப்டின்னு முன்னாடி போட்டுக்க தான் போறீங்க. சரிங்களா? 2வது இதுல அ தனிப்பட்ட முறையில நீங்க சம்பாரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், எண்ணற்ற வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? இத பத்தி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவ நீங்க கிளீனா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் டேக் பண்றேன்.